ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்கின்ற மற்றொரு தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதிலே இருந்த வெளிநாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த பரபரப்பான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு போதைப் பொருள் வியாபாரியும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவருமாகிய முக்கியமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடன் சேர்த்து இன்னும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவமும் இன்று ஞாயிற்றுக்கிழமை பதிவாகி இருக்கிறது. அது குறித்தும் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். கடந்த காலத்தில் இடம்பெற்ற மற்றொரு மிக முக்கியமான மோசடி சம்பவம் ஒன்று அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதுவும் ஜனாதிபதி செயலகத்துக்குள் இடம்பெற்ற ஒரு மோசடி சம்பவம். எனவே அது குறித்தும் பார்க்கலாம். அத்துடன் பொது போக்குவரத்துகளில் ஈடுபடுகின்ற சாரதிகளுக்கு புதிய நடைமுறை ஒன்று கொண்டு வரப்பட இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு நடைமுறை. எனவே அது குறித்து பார்க்கலாம். தமிழர் தாயக பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற வெவ்வேறு வாகன விபத்துகளில் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அது குறித்த செய்திகளையும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்கின்ற மற்றொரு தொழிற்சாலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டிருந்த வெளிநாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெலிகம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் ஒன்றில் தான் ஒரு ரூம் எடுத்து ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் தங்கியிருந்து போதைப் பொருளை உற்பத்தி செய்திருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போதைப் பொருட்களை உற்பத்தி செய்கிறது அல்லது சட்டவிரோதமான மதுபானங்கள் காய்ச்சறது, அசிப்பு காய்ச்சறது, இதெல்லாமே எங்கேயாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஆட்கள் பெருசாக கவனிக்காத பிளங்காத இடங்கள்ல தான் வச்சு செய்கிறது, ரகசியமாக வச்சு செய்கிறது. என்ன சொன்னால் அப்போ தான் கண்காணிப்பு இருக்கான்னு சொல்லி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் சுற்றி வளைச்சு தேடுதல் வேட்டை நடத்தப்படுறதால ஹோட்டலுக்குள்ளேயே ஒரு ரூமை போட்டு அங்கிருந்து போதைப் பொருளை உற்பத்தி செய்வோம் என்று சொல்லி ஒரு வெளிநாட்டை சேர்ந்த நபர் செய்திருக்கிறார். அது அவருடைய மூப்பில் அவருடைய இஷ்டப்படி நடந்ததா அல்லது அவருக்கு பின்னால் வேறு ஆக்கள் இருக்கணுமா என்பது சம்பந்தமாக இப்போ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர் யாருன்னு சொன்னா மோல்டா என்ற நாடு இருக்கு தானே, மோல்டா நாட்டை சேர்ந்த ஒரு நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அங்கே வச்சு போதைப் பொருட்கள் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பது போன்ற விவரங்கள் மிக விரைவில் வெளிவரும். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த மற்றும் போதைப் பொருள் கடத்துனராகிய மற்றொரு முக்கியமான நபர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மட்டுமல்லாமல் அவருடன் சேர்த்து 3 கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் கைது செய்யப்படும் வேளையில் அவர்களிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 5300 போதை மாத்திரைகள் அவர்களிடம் இருந்ததாம். 5300 போதை மாத்திரைகள், அதே மாதிரி 15 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் அவர்களிடம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான கடத்தல் வேலைகளுக்கு மற்றும் போதைப் பொருள் விநியோக வேலைக்கு பயன்படுத்தப்பட்ட 3 கையடக்க தொலைபேசிகளையும் போலீசார் மீட்டிருக்கின்றார்கள். இதில் கைது செய்யப்பட்ட நபருக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் என்று சொன்னால் அமில என்றது அவருடைய பேர். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதாள உலக குழுக்காரருக்கு தனியாக பேர் மட்டும் இல்லாமல் முன்னுக்கு ஒரு அடமொழி இருக்கும். கட்டாயம் முழு பேருக்கும் அடமொழி இருக்கும். அவைன்ற சாதனைகளுக்கு அவைக்கு ஒரு அடமொழி வேறு இருந்தாலும் ஒரு அடமொழி ஒன்று இருக்கும். ஆனால் இவருக்குள்ள அடமொழியை நான் சொல்ல விரும்பலை என்று சொன்னால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி கிடக்குது. எனவே அதை நான் சொல்ல விரும்பலை. அமில என்றதான் அவருடைய பேர். இவர் ஏற்கனவே நிறைய கேசுகளோட சம்பந்தப்பட்டவராம். இவருடைய இன்னும் 2 நெருங்கின கூட்டாளிகள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பூசா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களாம். அவர்களும் படு மோசமான குற்றவாளிகளாம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா இவருக்கு கடந்த காலத்தில் இந்த போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள உலக குழு நடவடிக்கையில எங்கேயோ போய் அடிபட்டு இவருக்கு யாரோ முகத்தில் அசிட்டால ஊத்தி போட்டாங்க. மற்ற மாற்று குழு இருக்கும் தானே, இவ இந்த போட்டி குழு, அவங்க இவருக்கு முகத்தில் அசிட் அடிச்சு இவருக்கு ஒரு கண் தெரியாது, ஒற்றை பார்வை தான் இவருக்கு இருக்குது. இப்படியான ஒரு பின்னணியை கொண்ட வரலாற்றை கொண்ட அமில என்று சொல்லப்படுற இந்த மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் சேர்த்து இன்னும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் நாளை திங்கட்கிழமை ஹொரணை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பொது போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற சாரதிகளுக்கு புதிய கட்டுப்பாடு ஒன்று வர இருக்கிறது. அது என்ன கட்டுப்பாடு என்று சொன்னால் அவர்கள் பொது போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கான லைசன்ஸ் எடுக்கணும். அப்படி ஒரு லைசன்ஸ் எடுத்து தான் இனி பொது போக்குவரத்துக்களில் ஈடுபடணும் என்று சொல்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கை போக்குவரத்து சபையாக இருக்கலாம் அல்லது தனியார் பேருந்துகளாக இருக்கலாம். அதில் பணிபுரிகின்ற சாரதிகளுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது அல்லது எந்த அளவுக்கு அவர்களுடைய லைசன்ஸ் ஜென்யூனானது, எந்த அளவுக்கு நேர்மையான முறையில் எடுக்கப்பட்டன்னு சொல்லி
எங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த போட்டிக்கு வாகனங்களை ஓடுறது, கொண்டே புளிய மரத்தில் மோதுறது, கண்ட இடத்துல கொண்டே பஸ்ஸாக கவுக்கிறது தானே, இந்த மாதிரியான வேலைகளை பார்த்து பார்த்து விபத்துக்களை வந்து ஏற்படுத்துறது. எனவே அவர்கள் மேல முதல்ல கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும். இப்போ ஒருத்தர் வந்து லைசன்ஸ் எடுக்கிறாருன்னு சொன்னா அது அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு இலகுவாக அந்த லைசன்ஸ் அவருக்கு கிடைக்கக்கூடாது. அவரை போட்டு உரிச்செடுக்கணும், அதாவது இருத்தி எழுப்பணும், கடுமையான பயிற்சி கொடுத்து அதுக்கு பிறகுதான் அந்த லைசன்ஸை கொடுக்கணும். அப்படி ஒரு இறுக்கமான கட்டுப்பாடு இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி இறுக்கமான கட்டுப்பாடு கொண்டு வந்தா இந்த விபத்துக்களை வந்து குறைக்கலாம். இனி சாரதிமாருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிள் வரும். நான் கவனமா வாகனம் ஓடணும், அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு கட்டுப்பாடு எங்கிருந்து வரும் என்று சொன்னா லைசன்ஸ் எடுக்கும் போது அவர் பட்ட கஷ்டத்திலேருந்து தான் வரும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லைசன்ஸ் எடுத்தனான், இவ்வளவு பயிற்சி எடுத்தனான் சொல்லி ஒரு பொறுப்புணர்வு கொண்டு வரும் தானே. எனவே அதே மாதிரி நடைமுறை வந்து இலங்கையிலேயும் கொண்டு வரப்படும் என்று சொல்லி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இனி வந்து பொது போக்குவரத்துகளில் ஈடுபடுகின்ற சாரதிகள் வந்து இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முதல் இன்னும் ஒரு விசேட லைசன்ஸ் ஒன்று எடுக்கணும். அது என்ன விசேட லைசன்ஸ் என்று சொன்னா பொது போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கான லைசன்ஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லைசன்ஸ் என்று சொல்லி அது தனியாக எடுக்கணும். அது இல்லாமல் இனிமேலும் நீங்கள் பொது போக்குவரத்தில் ஈடுபட முடியாது சொல்லி இது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டுப்பாடு. இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சா மட்டும்தான் இந்த விபத்துக்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். டிரைவர் மேல மட்டுமில்லாமல் வாகனங்களை வந்து சரியான கண்ட்ரோல் பண்ணணும். டைட் கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் வாகனங்களும் நல்லா இருக்கும், சாரதிகளும் நல்லா இருப்பினும், அந்த வாகனத்தில் பயணம் செய்கிற பொதுமக்களும் உயிரோடு இருப்பினும். கடந்த காலத்தில் இடம்பெற்ற மற்றும் ஒரு மோசடி சம்பவம் அல்லது ஒரு துஷ்பிரயோக சம்பவம் ஒன்று அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. அது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், இலங்கையில கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் கொஞ்சம் கூட பொறுப்புணர்வே இல்லாமல் பொதுமக்களோட வரி பணத்தையும் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிதியை வந்து வீணாக்கி தேவையில்லாமல் ஆடம்பரமா செலவழித்து வீண் ஆடம்பரங்கள் எடுத்து எவ்வளவோ காசை வந்து கரியாக்கின சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதில் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு விஷயம் வந்து வெளியாக இருக்குது. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு சொன்னா ஜனாதிபதி செயலகத்துக்குள்ளேயே நடந்திருக்குது. ஜனாதிபதி செயலகத்துக்குள்ள என்ன செய்திருக்கணும் என்று சொன்னா, வாகனங்கள் திருத்திரம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 640 மில்லியன் ரூபாய், கொஞ்ச நெஞ்ச காசு இல்ல, எல்லாமே வந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட காசு தான், வேற யார்ட்டையும் காசு இல்ல, உங்களோட காசு தான். 640 மில்லியன் ரூபாய் வந்து கரியாக்கி இருக்கிறோம். அதாவது 64 கோடியே 57 லட்சம் ரூபாய் சொல்லி சொல்லப்படுது. எதுக்கு சொன்னா தனியா வாகனம் திருத்தினதுக்கு மட்டும். அதுவும் எங்கே என்று சொன்னா எல்லா இடமும் இல்ல, எல்லா அரச கட்டமைப்பிலையும் இல்ல, தனியா ஜனாதிபதி செயலகத்துக்குள்ள மட்டும். அதாவது ஜனாதிபதி செயலகத்துக்குள்ள 189 வாகனங்களா மொத்தம். இந்த 189 வாகனங்களை வந்து திருத்திரம் என்று சொல்லி உண்மையிலே திருத்தினாங்களோ இன்னும் தெரியாது, திருத்திரம் என்று சொல்லி கணக்கு காட்டி இவ்வளவு காசை வந்து மோசடி செய்தார்கள் என்று சொல்லி இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த தேசிய கணக்காய்வு அறிக்கை, இந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து வெளியாகி இருக்குது. அதில் தான் இந்த விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்தில் 189 வாகனங்களை வந்து ரிப்பேர் பண்றோம், பழுது பார்க்கிறோம் என்று சொல்லி அதுக்கு 640 மில்லியன் ரூபாய் வந்து செலவழிச்சிருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 53 வாகனங்கள், அதுக்கு ஒரு தனி கணக்கு இருக்குது. அது என்ன கணக்குன்னு சொன்னா, இந்த குறிப்பிட்ட 53 வாகனங்களையும் கிட்டத்தட்ட 10 தடவை தொடக்கம் 15 தடவை தொடக்கம் திரும்ப ரிப்பேர் பார்த்தவையாம் சொல்லி கணக்கு காட்டி காசு அடிச்சிருக்கணும். ஒரே வாகனத்தை எதுக்கு திரும்ப ரிப்பேர் பண்றீங்க? அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாகனங்கள் சாதாரண வாகனங்களும் இல்ல, எல்லாமே வந்து லக்ஸரியான வாகனங்கள். அதை திருத்திரம் சொல்லி இவ்வளவு காசை வந்து கரியாக்கி இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த லக்ஸரி வாகனங்களோட பாவனையை வந்து நல்லா குறைஞ்சிட்டுது. நிறைய வாகனங்கள் கொண்டே ஓரங்கட்டியாச்சு, அதெல்லாம் ஏலத்துல விடுறதும் அதை விற்கிறதும் சொல்லி அப்படி போய் கொண்டிருக்குது. ஆனா கடந்த காலங்கள் இருந்தாக்கள் ஒவ்வொருத்தருமே, அது சாதாரண பதவியில் இருந்தாலுமே கூட ஒரு ஆள் 2-3 வாகனங்களை பயன்படுத்துறது. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா அமைச்சர் மேரடா சொல்லவே தேவையில்லை, அவைகளுக்கு முன்னால 10 வாகனம் பின்னால 10 வாகனம் என்று சொல்லி எல்லாம் மாற்ற காசு, அவங்க காசா இல்லையே, எல்லாம் பொதுமக்களோட காசு என்ன. எனவே அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக நிறைய வாகனங்களை வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வாகனங்களை திருத்திரம் என்று சொல்லி இவ்வளவு காசை வந்து கரியாக்கி இருக்கிறோம். இனி அந்த வாகனங்களுக்கான எரிபொருள் இருக்கல்லோ, அதுல வந்து ஏற்கனவே மோசடியெல்லாம் செய்து அந்த அறிக்கை வந்து இந்த வருஷம் ஜனவரி மாசமோ பிப்ரவரி மாசம் வெளிவந்தது. அந்த எரிபொருளுக்கு எவ்வளவு காசை செலவழிச்ச என்று சொல்லி அந்த அடிப்படையில் வந்து இப்ப 64 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கிறோம் வாகனங்கள் திருத்துறதுக்கு. அது கடந்த காலத்தில் நடந்த இந்த மோசடி சம்பவம் ஜனாதிபதி செயலகத்துக்குள்ள நடந்தது, இன்று அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது.
தமிழர் தாயக பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற வெவ்வேறு விபத்துகளில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது விபத்து எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7 மணியளவில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பரந்தன் ரோட் இருக்கல்லோ, அந்த ரோட்டில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேரம் மோதினதில் ஒரு 26 வயதுடைய குடும்பத் தலைவர் ஒருவர், இளம் குடும்பத் தலைவர் ஒருவர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அவர் நேற்றிரவு 7 மணி அளவில் கொல்லப்பட்டிருந்தவர் மோட்டார் சைக்கிள் விபத்தில். அதுபோல பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலம 11 மணி போல கொடிகாமம் பகுதியில், தென்மராட்சி கொடிகாமம் கச்சாய் பகுதியில் இடம்பெற்ற ஒரு விபத்தில் குடும்ப பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அதாவது 46 வயதுடைய ஒரு குடும்ப பெண்ணும் அவாவினுடைய 22 வயதுடைய ஒரு சொந்தக்கார இளைஞரும் மோட்டார் சைக்கிளில் போய்கொண்டு வந்திருக்கணும். அப்படி போய்கொண்டிருக்கக்குள்ள பின்னால் வந்த ஒரு டிராக்டர் உண்டு, ஒரு உழவு இயந்திரம் உண்டு, அது கள்ள மணலை ஏற்றி கொண்டு வந்ததாம். அப்போ அடிச்சு பிச்சு கொண்டு வேகமாக போயிருக்கணும், பொலிசில் பிடிவிடாமல் இருக்கிறதுக்காக போன வேகத்தில் இந்த மோட்டார் சைக்கிளில் போன இவைக்கு மேலே அடித்து அந்த இடத்திலேயே அந்த 46 வயதுடைய பெண், குடும்ப பெண் கொல்லப்பட்டிருந்தவர். அந்த 22 வயதுடைய இளைஞர் படுகாயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் கொடிகாமம் கச்சாய் பகுதியில் இன்று காலை 11 மணி அளவில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த விபத்துக்கள் சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள்.